everyone. இந்த வீடியோல நம்ம டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி ஹிந்தியில சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்மக்கிட்ட ஒருத்தங்க வந்து பேசுகிறாங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை இன்னொருத்தங்க கிட்ட போய் சொல்லும்போது நம்ம வந்து எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாமல், அதாவது அவங்க யூஸ் பண்ண எக்ஸாக்ட் வேர்ட்ஸை அப்படியே போய் சொன்னோம் அப்படின்னா அதை வந்து டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். அதை எழுதும்போது டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டு நம்ம எழுதுவோம். இதே வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தங்க நம்மக்கிட்ட சொன்ன விஷயத்தை நம்ம கன்வே பண்ணுறோம். எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச்சை வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச், நரேஷன்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். அவன் சொன்னான் எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். ஸோ அவன் சொன்னான், என்ன சொன்னாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்க யூஸ் பண்ண எக்ஸாக்டான வேர்ட்ஸ். அதனால அதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டு எழுதுகிறோம். அதே மாதிரி தான் ஹிந்தியிலையும். உஸ்னே கஹா, அவன் சொன்னான் அப்படின்னா உஸ்னே கஹா கமா, எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும்னா முஜே ஐஸ்கிரீம் சாஹியே, நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டு எழுதுகிறோம். இதை வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக, அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த மெசேஜை மட்டும் கன்வே பண்ணுறோம். அவனுக்கு ஐஸ்கிரீம் வேண்டும் என்று அவன் சொன்னான். உஸ்னே கஹா கி உஸ்கோ ஐஸ்கிரீம் சாஹியே. உஸ்னே கஹா கி உஸ்கோ ஐஸ்கிரீம் சாஹியே. கண்டிப்பாக கீ போட்டு தான் நம்ம ஹிந்தியில் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே. ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேர் ஹிந்தியில் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றும் போது உஸ்னே கஹா இந்த கமாவை எடுத்து கீ போட்டுட்டு முஜே ஐஸ்கிரீம் சாஹியே, அதாவது இந்த வேர்ட்ஸை, அதாவது இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிறத அப்படியே எழுதிட்டு இந்த கமாவை எடுத்துகிட்டு கோட்ஸும் எடுத்துகிட்டு நடுவில் கீ மட்டும் போட்டும் எழுதுவாங்க. ஓகே. ஸோ அப்படியே எழுதலாம், பட் அது வந்து ப்ராப்பர் வே கிடையாது. அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அவங்க எழுதும்போது எப்படி எழுதுவாங்கன்னா உஸ்னே கஹா கி முஜே ஐஸ்கிரீம் சாஹியே அப்படியும் போட்டு எழுதுவாங்க. ஓகே. சுதா சொன்னால் நான் தினமும் ஜிம்முக்கு போகிறேன். ஸோ சுதா யூஸ் பண்ண எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் வந்து நான் தினமும் ஜிம்முக்கு போகிறேன். சுதா நே கஹா கமா போட்டுட்டு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். மே ரோஸ் ஜிம் ஜாத்தி ஹூம். மே ரோஸ் ஜிம் ஜாத்தி ஹூம். இதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது தான் தினமும் ஜிம்முக்கு போவதாக சுதா சொன்னாள். தான் தினமும் ஜிம்முக்கு போவதாக சுதா சொன்னாள். सुधा ने कहा कि वह रोज़ जिम जाती है. சுதா ने कहा कि वह रोज़ जिम जाती है. ஸோ நாமளே வந்து யார்கிட்டயாவது பேசும்போது அவள் டெய்லி ஜிம்முக்கு போகலாம், அதை தான் என்கிட்ட சொன்னான், அப்படி தானே சொல்லுவோம். ஸோ அவள் அப்படின்னு மாற்றுறனால நம்மளும் இங்கே வந்து வ அப்படின்னு போட்டு பேசுகிறோம். ஸோ வ அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹே வந்துடும். ஓகே. வ ரோஸ் ஜிம் ஜாத்தி ஹே. ஸோ நம்ம டென்சஸ்லலாம் தரோவாக இருந்தோம்னா இது வந்து ஈஸியாக இருக்கும் இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதெல்லாம். ராம் சொன்னான் நான் அடுத்த வாரம் டெல்லிக்கு போகிறேன். ராம் ने कहा मैं अगले हफ्ते दिल्ली जा रहा हूँ. राम ने कहा मैं अगले हफ्ते दिल्ली जा रहा हूँ. ஸோ இதை நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது அடுத்த வாரம் டெல்லிக்கு போவதாக ராம் சொன்னான் அப்படின்னு சொல்கிறோம். ராம் ने कहा कि वह अगले हफ्ते दिल्ली जा रहा है. ஸோ வேர்ப் வந்திருக்கனால ஹே போட்டு பேசுகிறோம். राम ने कहा कि वह अगले हफ्ते दिल्ली जा रहा है. ரேகா சொன்னால் நான் ரமாவுடன் இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறேன். ரேகா ने कहा मैं रमा के साथ यह काम कर रही हूँ. ரேகா ने कहा मैं रमा के साथ यह काम कर रही हूँ. இதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது ரமாவுடன் இந்த வேலையை செய்து கொண்டிருப்பதாக ரேகா சொன்னாள். ரேகா ने कहा कि वह रमा के साथ यह काम कर रही है. रेखा ने कहा कि वह रमा के साथ यह काम कर रही है. ராஜா தன் அம்மாவிடம் சொன்னான் நான் ரகுவுடன் போனேன். ராஜா अपनी माँ को बताया, माँ से बताया, माँ को कहा, இப்படி வேணாலும் சொல்லலாம். राजा अपनी माँ को बताया मैं रघु के साथ गया. मैं रघु के साथ गयाன்னு சொல்லலாம், கயாத்தான்னு சொன்னோம்னாலும் இந்த இடத்துல மேட்ச் ஆகும். இதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும்போது ரகுவுடன் போனதாக ராஜா தன் அம்மாவிடம் சொன்னான். राजा अपनी माँ को बताया कि वह रघु के साथ गया था. ஸோ இந்த இடத்துல கயாவோட ஸ்டாப் பண்ணோம்னாலும் ஓகே தான், இல்லை गया था அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். राजा अपनी माँ को बताया कि वह रघु के साथ गया था.
பிரேமா சொன்னால் நான் என் பர்ஸை ஒரு வாரம் முன் தொலைத்து விட்டேன். பிரேமா ने कहा मैंने अपना बटुआ एक हफ्ते पहले खो दिया. खो दिया தான்னு சொன்னாலும் ஓகே தான், खो दियाன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். பிரேமா ने कहा मैंने अपना बटुआ एक हफ्ते पहले खो दिया. தன் பர்ஸை ஒரு வாரம் முன் தொலைத்து விட்டதாக பிரேமா சொன்னாள். इनडायरेक्ट स्पीच. प्रेमा ने कहा कि उसने अपना बटुआ एक हफ्ते पहले खो दिया था. खो दिया ओड स्टॉप பண்ணோம்னாலும் ஓகே தான், खो दिया தான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். प्रेमा ने कहा कि उसने अपना बटुआ एक हफ्ते पहले खो दिया था. டீச்சர் பிரின்சிபலிடம் சொன்னார், ராகுல் நேற்று ஸ்கூலுக்கு வரவில்லை. टीचर ने प्रिंसिपल से बताया இல்லை प्रिंसिपल को बताया இல்லை प्रिंसिपल से कहा எப்படி சொன்னோம்னாலும் ஓகே தான். राहुल कल स्कूल नहीं आया. टीचर ने प्रिंसिपल से बताया राहुल कल स्कूल नहीं आया. ஸோ அதிகமாக வந்து பத்தாயா வரும்போது கோ வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சே போட்டு பேசுகிற ஸ்டைலும் இருக்குது. இன்டைரக்டாக சொல்லும்போது ராகுல் நேற்று ஸ்கூலுக்கு வரவில்லை என்று டீச்சர் பிரின்சிபலிடம் சொன்னார். टीचर ने प्रिंसिपल से कहा कि राहुल कल स्कूल नहीं आया था. टीचर ने प्रिंसिपल से कहा कि राहुल कल स्कूल नहीं आया था. மைத்திலி சொன்னால் இடி விழும்போது நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். மைத்திலி ने कहा बिजली गिरते वक्त. ஓகே, இது வந்து பி சவுண்டில் சொல்லணும், பிஜ்லி. मैथिली ने कहा बिजली गिरते वक्त मैं टीवी देख रही थी. बिजली गिरते वक्त मैं टीवी देख रही थी. இதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும்போது இடி விழும்போது டிவி பார்த்து கொண்டிருந்ததாக மைத்திலி சொன்னாள். मैथिली ने कहा कि बिजली गिरते वक्त वह टीवी देख रही थी. मैथिली ने कहा कि बिजली गिरते वक्त वह टीवी देख रही थी. ரகு சொன்னான், நான் ஃபோன் செய்தபோது அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ரகு ने कहा जब मैंने फ़ोन किया वे लोग काम कर रहे थे. ஸோ செய்து கொண்டிருந்தார்கள். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸில் இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ரகு ने कहा जब मैंने फ़ोन किया वे लोग काम कर रहे थे. தான் ஃபோன் செய்தபோது அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்ததாக ரகு சொன்னான். ஸோ இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். रघु ने कहा कि जब उसने फ़ोन किया था वे लोग काम कर रहे थे. ஸோ அவன் ஃபோன் செஞ்சிருந்த போது அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்ததாக ரகு சொன்னான் அப்படின்னு சொல்கிறோம். ராகேஷ் சொன்னான், நான் இங்கிருந்து பார்த்தபோது சோனு யாரிடமோ பேசிக்கொண்டு இருந்தான். राकेश ने कहा जब मैं यहाँ से देखा सोनू किसी से बात कर रहा था. राकेश ने कहा जब मैं यहाँ से देखा सोनू किसी से बात कर रहा था. இதை வந்து இன்டைரக்டாக மாற்றும்போது தான் இங்கிருந்து பார்த்தபோது சோனு யாரிடமோ பேசி கொண்டிருந்ததாக ராகேஷ் சொன்னான். राकेश ने कहा कि जब वह यहाँ से देखा तानु சொல்லலாம், देखानु சொல்லலாம், देखा सोनू किसी से बात कर रहा था. ராமு சொன்னான், நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ராமு ने कहा मैं पहले ही यहाँ आया हूँ. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம இதை சொல்கிறோம். ஆயா ஹூன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், ஆச்சுக்கா ஹூன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஸோ எல்லா டென்ஸ்லையும் தரோவாக இருந்தோம்னா இந்த இன்டைரக்ட் ஸ்பீச் அண்ட் டைரக்ட் ஸ்பீச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ராமு ने कहा मैं पहले ही यहाँ आया हूँ இல்லைன்னா पहले ही यहाँ आ चुका हूँன்னு சொல்லலாம். தான் ஏற்கனவே இங்கே வந்திருப்பதாக ராமு சொன்னான். ராமு ने कहा कि वह पहले ही यहाँ आया है. वह पहले ही यहाँ आया है இல்லைன்னா आ चुका है. சீதா சொன்னால் நான் இந்த படத்தை பார்த்திருக்கிறேன். சீதா ने कहा मैंने यह मूवी देखा है. यह मूवी, यह पिक्चर, यह फिल्म எப்படி வேணாலும் சொல்லலாம்.
அதிகமாக ஹிந்தியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிக்சர் அப்படின்ற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சீதா ने कहा मैंने यह पिक्चर देखा है இல்லை यह मूवी देखा है. இல்லைன்னா இந்த மாதிரியும் சொல்லலாம். சீதா ने कहा मैं यह मूवी देख चुकी हूँ. இந்த சென்டென்ஸும் வந்து நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் கொடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும்போது தான் இந்த படத்தை பார்த்திருப்பதாக சீதா சொன்னாள். सीता ने कहा कि उसने यह मूवी देखा है. सीता ने कहा कि उसने यह मूवी देखा है. இல்லைனா सीता ने कहा कि वह यह मूवी देख चुकी है னு சொல்லலாம். ஷாம் சொன்னான் நான் இதை 1 மணி நேரமாக செய்து கொண்டு இருக்கிறேன். शाम ने कहा मैं 1 घंटे से इसे कर रहा हूँ. शाम ने कहा मैं 1 घंटे से इसे कर रहा हूँ. இதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும்போது தான் இதை 1 மணி நேரமாக செய்து கொண்டிருப்பதாக ஷாம் சொன்னான். ஷாம் ने कहा कि वह 1 घंटे से इसे कर रहा है. 1 घंटे से इसे कर रहा है. நிலா சொன்னால் அவர்கள் 4 மணியிலிருந்து வாக்குவாதம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நிலா ने कहा वे लोग 4 बजे से बहस कर रहे हैं. बहस करना அப்படின்னா வந்து ஆர்கியூ பண்ணுறதுன்னு அர்த்தம். இது வந்து பல பி சவுண்ட். நிலா ने कहा वे लोग 4 बजे से बहस कर रहे हैं. ஸோ இதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும்போது அவர்கள் 4 மணியிலிருந்து வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நிலா சொன்னாள். நிலா ने कहा कि वे लोग 4 बजे से बहस कर रहे हैं. நந்து சொன்னான் என்னால் இதை சுலபமாக செய்ய முடியும். நந்து சொன்னான் என்னால் இதை சுலபமாக செய்ய முடியும். नंदू ने कहा मैं इसे आसानी से कर सकता हूँ. नंदू ने कहा मैं इसे आसानी से कर सकता हूँ. இதை வந்துட்டு நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும்போது தன்னால் இதை சுலபமாக செய்ய முடியும் என்று நந்து சொன்னான். नंदू ने कहा कि वह इसे आसानी से कर सकता है. नंदू ने कहा कि वह इसे आसानी से कर सकता है. பிரேம் சொன்னான் நான் ஒரு கப் காஃபி சாப்பிட விரும்புகிறேன். प्रेम ने कहा मैं 1 कप कॉफ़ी पीना चाहूँगा. प्रेम ने कहा मैं 1 कप कॉफ़ी पीना चाहूँगा. ஒரு கப் காஃபி சாப்பிட விரும்புவதாக பிரேம் சொன்னான். சாரி, இங்கே அந்த டாட் வச்சுருக்கணும். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஒரு கப் காஃபி சாப்பிட விரும்புவதாக பிரேம் சொன்னான். प्रेम ने कहा कि वह 1 कप कॉफ़ी पीना चाहेगा. प्रेम ने कहा कि वह 1 कप कॉफ़ी पीना चाहेगा. ஸோ சக்தா வரும்போது அந்த கேன், இது வந்து வுட் லைக் டு அந்த ஃபார்மில் நான் கொடுத்துருக்கேன். அப்பா சொன்னார் எல்லா வேலையும் நீயே செய்யணும். मेरे पिताजी ने कहा तुम्हें सारा काम खुद करना चाहिए. ஸோ இது வந்து ஹேவ் டு ஹேஸ் டு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஃபார்மில் நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஷுட்டுக்கும் மேட்ச் ஆகும். मेरे पिताजी ने कहा तुम्हें सारा काम खुद करना चाहिए. எல்லா வேலையும் நீயே செய்யணும் என்று அப்பா சொன்னார். मेरे पिताजी ने कहा कि मुझे सारा काम खुद करना चाहिए. मुझे सारा काम खुद करना चाहिए. ஸோ இது வந்துட்டு நம்ம அப்பா என்ன சொன்னாருங்கிறது தான் இங்கே வந்து நம்ம தான் வந்து இன்னொருத்தங்க கிட்ட சொல்லிகிட்ருக்கோம். அப்பா என்ன சொன்னாங்கன்னு நம்ம சொல்லிட்ருக்கோம். அதனால வந்து முஜேன்றதை போட்டு பேசுகிறோம். நானே வந்து எல்லா வேலையும் செய்யணும்னு அப்பா சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அதோட உள்ளர்த்தம். ஓகே, நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கணுமாமா அப்படின்னு அப்பா சொன்னார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல மேரேங்கிறத அவாய்ட் பண்ணிட்டு பிதாஜின்னு சொன்னோம்னாலும் போதும். ஏன்னா இங்கே அப்பான்னு மட்டும் இருக்கிறனால மேரே பிதாஜின்னு சொல்லாமல் வெறும் பிதாஜின்னு சொன்னோம்னாலும் போதும். பிதாஜி ने कहा तुम्हें सारा काम खुद करना चाहिए. पिताजी ने कहा कि मुझे सारा काम खुद करना चाहिए.
ஸோ இந்த இடத்துல வரும்போது இந்த சென்டென்ஸ் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். இது வந்து என்னென்னா அப்பா சொன்னதை அப்படியே சொல்கிறோம். அடுத்தது வந்து இன்னொருத்தங்கிட்ட சொல்லும்போது நானே இனிமேல் எல்லா வேலையும் செஞ்சுக்கணுமாம்மா அப்படின்னு அப்பா சொன்னார். நானே, அதனால தான் வந்து முஜே அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். லதா சொன்னால் நான் இன்று வங்கிக்கு போயே ஆகணும். லதா சொன்னால் நான் இன்று வங்கிக்கு போயே ஆகணும். लता ने कहा मुझे आज बैंक जाना ही होगा. लता ने कहा मुझे आज बैंक जाना ही होगा. அதாவது ஷுட் வச்சு பேசுகிற மாதிரி நான் அதை கொடுத்துருக்கேன். ஷுட்னு எடுத்துக்கலாம், இல்லை மஸ்ட்டுக்கு கூட இதை ரீப்ளேஸ் பண்ணி போட்டுக்கலாம். இன்று வங்கிக்கு போயே ஆகணும் என்று லதா சொன்னாள். இன்று வங்கிக்கு போயே ஆகணும் என்று லதா சொன்னாள். லதா ने कहा कि उसे आज बैंक जाना ही होगा. लता ने कहा कि उसे आज बैंक जाना ही होगा. ஸோ இது இன்னொரு ஸ்டைல்லையும் இதே சென்டென்ஸ் எழுதலாம். தமிழில் நான் அதே தான் கொடுத்துருக்கேன். ஹிந்தியில் வரும்போது லதா ने कहा मुझे आज बैंक जाना पड़ेगा. ஸோ இங்கே வந்து பேங்க்ன்ற வேர்டை மிஸ் பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. லதா ने कहा मुझे आज बैंक जाना पड़ेगा. இங்கே வந்து ஹிந்தியில் கொடுத்துட்டேன், தமிழில் வந்து எழுதும்போது மிஸ் பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ இதை வந்து மாற்றும்போது லதா ने कहा कि उसे आज बैंक जाना पड़ेगा. लता ने कहा कि उसे आज बैंक जाना पड़ेगा. ஸோ जाना पड़ेगाன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், जाना होगाன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ராணி சொன்னால் நான் இன்று மாலை அங்கே போனாலும் போவேன். ஸோ மைட் அந்த இது. ராணி சொன்னால் நான் இன்று மாலை அங்கே போனாலும் போவேன். रानी ने कहा मैं शायद आज शाम को वहाँ जाऊँगी. ஸோ இந்த இடத்துல கோ போட்டாலும் போடலனாலும் பிரச்சனை கிடையாது. आज शाम वहाँ जाऊँगिன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். रानी ने कहा मैं शायद आज शाम को वहाँ जाऊँगी. இதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும்போது தான் இன்று மாலை அங்கே போனாலும் போகலாம் என்று ராணி சொன்னாள். रानी ने कहा कि वह शायद आज शाम को वहाँ जाएगी. रानी ने कहा कि वह शायद आज शाम को वहाँ जाएगी. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து இப்படி தான் வந்து டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து மாற்றுவோம். ஸோ ஹிந்தியில் வந்து கண்டிப்பாக இந்த கீ அப்படின்றத போட்டு தான் எழுதணும். சில பேர் வந்து இந்த மாதிரி அவள் சொன்னா இப்படி வந்து அவள் போகணுமாமா அப்படிங்கிறத நம்ம தமிழில் பேசுவோம். அதே மாதிரி தான் ஹிந்திலையும் பெரும்பாலும் கன்வெர்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய அந்த கமா அண்ட் கோட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நடுவில் கீ மட்டும் போட்டுருவாங்க. அதாவது ராணி ने कहा कि मैं शायद आज शाम को वहाँ जाऊँगी அப்படிங்கிறது, அதாவது எந்த வேர்ட்ஸுமே சேஞ்ச் பண்ணாமல் கீ மட்டுமே போட்டு சில பேர் எழுதுவாங்க. பட் அது வந்து எக்ஸாக்டாக அது வந்து ப்ராப்பர் வே கிடையாது. இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம சொல்கிறது. ஸோ ராணி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாலே என்ன சொல்லிட்டு இருந்தா அப்படின்னா அவள் இன்னைக்கு அங்கே போனாலும் போவாலாமா. ஸோ நம்ம தமிழ்லேயே சொல்லி பார்க்கலாம். நம்ம பேசும்போதே அது அப்படி தான் சொல்லுவோம். ராணி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா என்ன சொன்னா அப்படின்னா அவள் இன்னைக்கு சாயந்தரம் அங்கே போனாலும் போகலாமாமா. ஸோ அவள் அப்படி போட்டு நம்ம மாற்றுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஹிந்திலையும். ஓகே, ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.